வணங்க. G Square Aranya அப்படின்னு சொல்லி போரூர்ல லான்ச் பண்றோம். இது வந்து ஒரு 20 ஏக்கர் ப்ராஜெக்ட் அண்ட் we have 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4290 per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா போரூர்ல இட்ஸ் க்ளோஸ் டு நியாட் ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா, மேஜர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே இந்த ஏரியால இருக்கு. Close to overall bypass order. So this is the best place which can be available in the city, and it's a completely plotted development where we have close to almost around 50 plus amenities irukku. So இது எல்லாத்துமே இருக்கிற இடத்துல வந்து இடம் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்டான ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கும். And we do have an assist called build assist னு சொல்லிட்டு பில்ட் அசிஸ்ட்ல கஸ்டமர் எங்க பிளாட் வாங்குறாங்களோ பிளாட் வாங்குற கஸ்டமருக்கு நாளைக்கு வில்லா கட்டணும் இல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எண்ட் டு எண்ட் சப்போர்ட் வந்து G Square கொடுக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன் வேணும் இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் எவ்வளவு சைஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் வேணுமோ இல்ல டிஸ்கஷன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே G Square கொடுக்கும். Loan facilities. So we do have loan facilities also available. So கஸ்டமருக்கு நேஷனலைஸ் பேங்க்லயும் சரி பிரைவேட் பேங்க்லயும் சரி இல்ல NBFCs இருந்தாலும் எல்லாத்தோட டைப் இருக்கிறதுனால என்ன விதமான பேங்க் லோன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ கஸ்டமரோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வில் பி ஏபிள் டு ஆர்கனைஸ் ஃபார் சப்போர்ட். சார் இந்த ஃபிளாட்ஸ் வந்து ஹை கிளாஸ்க்காக மட்டும் பண்றீங்களா இல்ல மிடில் கிளாஸ்க்காக பண்ணுவீங்களா? நாங்க சொல்றது பிளாட் டெவலப்மெண்ட் தான். சோ பிளாட் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கான பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நீங்க சொன்ன ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் தான் சொல்லிருக்கீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலும் இல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் எல்லா ஸ்கூலுமே இங்க சரௌண்டிங்ல இருக்குங்க. ஒரு நீங்க சொல்ற பேசிக்கான ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 10 இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அந்த சரௌண்டிங்ல இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் போரூரை பொறுத்த வரைக்கும் there is lot of government schools, there is lot of primary schools எல்லாமே அந்த ஏரியால ஃபுல்லா இருக்கு. இந்த ஃபியூச்சர் வந்து அபார்ட்மெண்ட்ஸ் ஐடியா நாங்க இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் we are very very confident in terms of providing support for natural environment. So அதனால plotted development plus mid size apartments தான் இப்போதைக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். So we are not going into multi story buildings as of now. For construction blueprint approval வாங்கி கொடுக்குறது சார் இன்னைக்கு 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே யார் வேணா கட்டணும்னு சொன்னா டைரக்டா வந்து கவர்மெண்ட்டே வந்து ஓப்பன் விண்டோ சிஸ்டம்ல அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அவங்களே அதுக்கு பண்ணலாம். ஸோ நம்ம போய் அதுக்கு வந்து பெருசா வந்து அப்ரூவல் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. தேங்க்ஸ். 2012 we are 12 years old organization. We started our journey as an land aggregator. முதல்ல வந்து நம்ம மெஜாரிட்டியா வந்து லேண்ட் அக்ரிகேஷன் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வி டிட் மார்க்கெட் ஜெயின்ஸ்க்கு வந்து வி ஆர் கேட்டரிங் டு TVS, இந்தியா புல்ஸ், சியட், முருகப்பா குரூப், JK டயர்ஸ், சரவணா ஸ்டோர்ஸ், ஈவன் லார்ஜர் டெவலப்பர்ஸ் லைக் காசா கிராண்ட் அண்ட் மெனி மோர் ஆக்சுவலா. ஸோ திஸ் வாஸ் ஆர் ஜேர்னி, இனிஷியல் ஜேர்னி. தென் 2021 வந்து we started doing B2C business. The reason why we moved into B2C business பார்த்தீங்கன்னா post COVID there's a lot of slump in the market actually. அது வரைக்கும் land aggregation பண்ணிட்டு இருந்தோம். We were acquiring larger land parcels. But 2021 அப்புறம் even corporates were not very clear about how the business is going to go. அவங்களோட expansions நல்லா நடக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. So they were looking at they were putting it slow in terms of business. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே business land aggregation தான். So we had lot of land parcels, so we diversified into retail business. So அப்போ எங்களுக்கும் வந்து we also need an alternate business ங்கிறதுனால we moved into retail. It started giving very good results because the public started reacting very well. We started doing huge business. That is where we moved into retail. And today we are number one in terms of the country as an largest land promoter. We have almost around 1000 plus employees. ஒரு லேண்ட் அக்ரிகேஷன்ல இருந்து ஒரு ரீட்டைல் லேண்ட் டெவலப்பரா வந்து 1000 plus employees இருக்க ஒரே கம்பெனி G Square மட்டும்தான். 12 years of expertise, as I said, we have crossed almost 4000 acres of prime land parcels. இது வரைக்கும் ஒரு லீகல் இஷ்யூஸ் கிடையாது லேண்ட் அக்ரிகேஷன் அண்ட் ரீட்டைல் ரியல் எஸ்டேட்ல. We have catered more than 15,000 customers in last 3 years. Mr. Ramajayam, he is our founder and managing director.
He's basically from Tirupur actually. He started Baby Electronics or company, and they were into furniture and like white goods products. 2012 he started G Square. G Square was formed after his kid's name, Gokul and Girishன் சொல்லிட்டு அவரோட பசங்க. அதுதான் G Square ஓட நேம் இதுவானது. Today G Square is the largest and we have more than 1,000 plus employees. This is a journey where we started actually 2012 we started doing as a land aggregator. அது ஒரு சின்ன ஒரு representation in terms of where we are traveling and what we are today. These are the awards that we have gained over a period of time. This very clearly shows what our organization's credibility is. ஒரு சின்ன ஒரு AV to just give you a small brief about what G Square in a nutshell actually. Let's play the AV. Lights dim பண்ணி எல்லாருக்கும் சொந்த
இது வந்து பேசிக்காக வந்து வாட் ஜி ஸ்கொயர் இஸ் ஆல் அபவுட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து ஜி ஸ்கொயர் இஸ் அவைலபிள்ங்கிறது we are present on almost all the major cities. இது போக வந்து தேனி, ஆம்பூர், கம்பம், பொள்ளாச்சி, உடுமல்பேட், திண்டுக்கல், ஹோசூர், திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி. ஸோ இங்கேயும் வந்து we have just started actually. We are expanding to other locations also. மைசூர் last month launch பண்ணோம். Hyderabad has also been launched recently. இது வந்து சென்னையில் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் விற்று முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 127 ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து we have sold out. There are few names out here. Similar way in terms of Coimbatore, Trichy, எல்லா லொக்கேஷன்லையும். இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் சென்னையில் எங்கெங்கன்னு சொல்லிட்டு, கோயம்புத்தூர்ல எங்க, அதே மாதிரி மற்ற சிட்டிஸ் எதுன்னு சொல்லிட்டு. Upcoming projects, these are the projects which we are planning across in Chennai, Coimbatore and other cities. இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொசைட்டிக்கும் திருப்பி பண்ண வேண்டிய கடமை நிறையா இருக்குது. ஸோ விச் we can probably say it as CSRன்னு சொல்லலாம். Or beyond CSR, we have done a lot of other projects also, other community services, which probably would look at like feeding stray dogs, school uniform for underprivileged, oxygen tank distribution during COVID. Actually, COVID அப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இடத்துல வந்து ஆக்சிஜன் டேங்க்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. We have supplied almost around 300 hospitals. Retinotherapy of prematurity awareness. இதுவும் வந்து இட்ஸ் மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டயக்னைஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆர்ஓபி இன் இன்ஃபென்ட்ஸ், குழந்தைங்களுக்கான கண் இஷ்யூஸ்க்கு. கார் ஃப்ரீ சண்டேஸ், இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், விச் ஹஸ் பிகம் அ ப்ராக்டிஸ் ரைட் நவ் இன் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ். கார் ஃப்ரீ டேஸ் அப்படின்னு சொல்லி சண்டேஸ் நார்மலாக வந்து சிட்டிஸில் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. அடாப்டேஷன் ஆஃப் வில்லேஜ், வி ஹவ் அடாப்டட் ஜவாது ஹில்ஸ் and providing basic infrastructure for them. Restructuring of government schools. Wings of Free initiative is purely for para athletes is an initiative. Restoration of lakes, நிறைய water bodies we are coming across, developing across Chennai. Wheels of Hope ஒரு பெரிய initiative. We'll just have a small AV for that. And savings of cow, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெட்டுக்கு போகிற மாடெல்லாம் எடுத்து நம்மளோட 127 சைட்ஸ்லையும் ஒரு கோசாலை வச்சு அங்கே மாடு மெயின்டைன் பண்ணுறாங்க. தீஸ் கவுஸ் ஆர் பீன் யூஸ் ஃபார் இங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையான பாலோ இல்லை அவங்க வீட்டில் கிரௌ பிரைஸமோ இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயத்துக்கு பண்ணணும்னு சொன்னாங்கன்னா they can use this facility. இது சில glimpse of photographs actually of what all we have done as CSR activity. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லணும்னு சொன்னோன்னா இட்ஸ் a big initiative which is a G Square Wheels of Hopeன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏவி ஒன்று பாருங்க. தென்னிந்தியாவில் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் டெவலப்பரான ஜி ஸ்கொயர் நிறுவனம் ஆண்டு நிறைவை கொண்டாடி வருகிறது. தேங்க்யூ ஜி ஸ்கொயர். வரும் காலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் ஜி ஸ்கொயர் வீல்ஸ் ஆஃப் ஹோப் என்னும் வெப்சைட்டில் ரெண்டாவது தேங்க்ஸ் சார். ரெண்டாவது எங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் எப்படி
சொசைட்டிக்கு எப்படி நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு கொடுக்குற பிஸ்னஸ்க்கும். இப்போ இன்னைக்கு வந்ததுக்கான விஷயங்க, we are just launching a site called Aranya ன்னு சொல்லிட்டு. This is in Porur. ஓகே, ஸோ இந்த சைட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் ஒன்று. மொத்தமாக வந்து வில்லா பிளாட்ஸ் 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒரு 19.35 ஏக்கர்ஸில் we are just launching it. இது பேங் ஆன் பைபாஸ் ரோட், சர்வீஸ் ரோட். 2 minutes from மாதா ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து, 5 minutes from சென்ட் ஜோசப், 10 minutes from Porur Junction, 20 minutes from Pallavaram railway station, close to Chennai International Airport, close to major IT hubs, PVR Grand Gala Chennai oda major localities like Kundrathur, Pallavaram எல்லாம் பக்கத்துலங்க. இதோட அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 24/7 CCTV surveillance, 1 year of free maintenance, ready to construct villas. We can just call it as plug and play சொல்லுவாங்க, where customer gets water connection, underground electrical supply, and then sewage facility. Perfect legal documentation, எந்த இஷ்யூவும் கிடையாதுங்க. Well laid blacktop internal roads with street lights. And இது எல்லாத்தையும் தாண்டி பில்ட் அசிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுக்குறோம், which predominantly looks at, இப்போ நார்மலாக வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து திருப்பி வீடு கட்டுறதுக்கு போய் ஒரு இன்ஜினியரை தேடியோ இல்லை ஒரு லைக்னோ ஒரு ஆர்கிடெக்டை தேடியோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். வேற G Square ப்ரொவைட்ஸ் பில்ட் அசிஸ்ட்னு சொல்லிட்டு, வேற கஸ்டமர் வீடு மனம் வாங்குறதுலேருந்து கிரௌப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் வேணுமோ எல்லா சப்போர்ட்டையும் G Square பண்ணி கொடுத்துரும். ஓகே, இட் இஸ் நோ சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஈவன் இஃப் தே வாண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டிராயிங் வேணும்னா கூட we just do it and give it. This is close to reason for buying in Aranyaங்கிறதுக்கான பேசிக்கான ரீசன், இட்ஸ் க்ளோஸ் டு IT hubs எல்லாத்துக்கும். Exceptional connectivity because it is on the outer ring road. Then presence of educational institutions, major educational institutions like Ramachandra, okay, Savita, so இது எல்லாமே வந்து பக்கத்துல தான் இருக்கு. And investment is very affordable because we start from smaller space, and we even look at providing an villa at an apartment price. ஸோ ஒருத்தர் எதுக்கு போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஒரு வில்லா வாங்கலாம் அதே ப்ரைஸில். இந்த லொக்கேஷன் வந்து there's lot of rapid development and it's beautiful and away from major chaos and tall buildings. As I said, we are coming out with apartments as well as in villas also in this place. ஸோ கஸ்டமர் வந்து ஒரு பிளாட் மட்டும் வாங்க வேண்டியதில்லை. அஃபோர்டபிலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற விலையில வில்லாவே வாங்கலாம். இங்கே இந்த பில்டர்ஸஸ் பற்றி நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ வி ஆர் டைட் அப் வித் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 70 பிராண்ட்ஸுக்கு மேலே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து டைல்ஸ் வாங்குறதுலேருந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே வந்து G Square மூலியமாக போனாங்க. G Square மூலியமானா G Square மூலியமானு கிடையாது, G Square இடம் வாங்கினாங்கன்னா அதை வச்சு அவங்க வந்து இந்த பிராண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துலேயுமே வந்து 10% 30% வரைக்கும் they'll get an discount which customer themselves can get benefited. ஒன்று வந்து பிளாட் வாங்குறதும் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ் நம்ம தான் கொடுக்குறோம். ரெண்டாவது இங்கே வீடு கட்டுறாங்கனாலும் அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கஸ்டமருக்கு வந்து நார்மலாக மனையில் மட்டும் லாபம் கிடையாது, G Square இடம் வாங்குறதுனால அவங்களுக்கு வாங்குற பொருள்லையுமே வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் செகண்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு வீடு கட்டணும்னா அந்த ஆர்கிடெக்ட் போகணும்னு சொன்னாங்கனாலே ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வந்து பேசிக் டிசைன் வாங்குவாங்க. அந்த காஸ்ட்டுமே வந்து அவங்களுக்கு கிடையாது பிகாஸ் வி டூ தட் சர்வீஸ் அஸ் அண்ட் அடிஷ்னல் சப்போர்ட். இதான் பிராண்ட்ஸ், இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து வி ஆர் டைட் அப் வித். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த அரண்யா லான்ச்க்கு. வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா வி கேன் ஜஸ்ட் அட்ரஸ் இட். Price. Okay. The price starting point in பாத்தீங்கன்னா it's at 4,290 per square feet. So that's the price starting. So உங்களுக்கு 900 square feetல இருந்து இருக்குன்னு சொன்னா, so depending on the starting price would be based on என்ன சைஸ் வாங்குறாங்களோ அதை பொறுத்து இருக்கு. And typically customer can get the best of plots in the city. Okay, so this will be the ideal place. Porurlangradhanaala, which is a coming up place ingradhanaala, this will be the ideal place. So this Aranya வந்து only plots only, sir? It is Flat to price. Plots only it is? Okay.
It's on the plots. Okay, so we start with plots. Customer க்கு வேணும்னா flats இல்ல villas we'll be able to give it across. Any ratio cards of how many apartments are going to construct? Sir, நீங்க apartments ன்னு பார்க்கறப்ப we will be having almost around 120 apartments which will be coming across in this place, which is a mid-size apartments, which will not be tall structures. And villas பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் எவ்வளவு villas வேணும்னு கேக்குறாங்களோ அவ்வளவு villas will be able to provide it to them. So depending on the demand, Demands, more yes. villas means you will not avoid, I mean you will not go for apartments. சார் வில்லான்னு பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்து ஒருத்தர் வந்து வில்லாக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐடென்டிக்கல் ஆயிடும். ஓகே, ஸோ ஒரு வீடு வாங்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். We will give the entire infrastructure external view கொடுத்துருவோம். கஸ்டமர் உள்ள எப்படி வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். No, அது சொல்ல வரல சார். My question is any fixed ratio got only villas? இல்ல, fixed ratio கிடையாது. Fixed ratio கிடையாது. So villas more வந்துச்சுனா we will go for villas. Yes. ஆட்ல வீடு ஒரே மாதிரி கட்டிக்கலாமா சார்? கஸ்டமர் ரெண்டு பேரும் டிஃபரெண்ட்லாம் கட்டிக்கலாம். டிஃபரெண்டா கட்டிக்கலாம் சார். So it's a more customization. நான் plot அவங்களோடது. அவங்க எப்படி வேணும்னாலும் வில்லா வேணும்னு சொன்னாங்கன்னா we'll design and give. இல்ல வில்லா இல்ல. அப்பா வீடு சில பேர் சிங்கிள் ஃப்ளோர் இல்ல சில பேர் டபுள் ஃப்ளோர். அத சொல்றேன் சார். அவங்களோட இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்படி வேணா கட்டிக்கலாம். You can use an external engineers to build it, or you have to? Sir, we have an separate service. As I said, like கஸ்டமர் வர்றாங்க, அவங்க வந்து வீடு மனை வாங்குனதுல இருந்து அவங்க எப்படி வேணும்னாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு we are ready. If they want, we have an empaneled list of builders who is been certified by our quality team. அவங்க மேலும் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்ல அவங்க ஓன் இன்ஜினியர்ஸ் வச்சு அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்கனாலும் கஸ்டமர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி ஃபிளெக்சிபிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸோட ரிக்வயர்மெண்ட் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்றதுதான். TSS comes with the price. Pardon, sir? TSS. Ah. You have to pay a price. இல்ல சார், build assist வந்து we don't have to pay any price. It's only in terms of the service that they are taking it across. Okay, the cost is as per the requirement of the customer. This 4,290 is only for plots, not for. It's only for the plots. Apartment, what would be the rate? So apartment would be roughly around 5,000 per square feet. And if you are looking at an villa அப்படின்னு சொன்னீங்கன்னா it will be 5,800, which is lesser than the apartments that they buy it in the same location. And what is the minimum for both? Pardon? Minimum square feet for all the three? Sir, apartments would be roughly around 900 square feet ல இருந்து இருக்கும் apartments. And if you are going in for a villa அப்படின்னு சொன்னீங்கன்னா it depends on what your plot size is. And the plot la permissible site normally வந்து 1.5 times of the plot size they can build. Okay, which doesn't have any deviation. அதுக்கு மேல போறாங்கன்னு சொன்னாங்கன்னா customer has to take an approval and then go across. What is this general scenarios, land availability? Available in Chennai, how do you see the market situation? Sir, market வந்து ரொம்ப ரோபஸ்டா இருக்கு சார். லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா பிளாட்டோட requirements has been booming actually. ஏன்னா கஸ்டமர் வந்து வெரி கிளியர்லி தே ஸ்டார்டட் ஐடென்டிஃபைங் ஒரு ஃபிளாட்ல இருக்கிறதுக்கும் ஒரு பிளாட்ல இருக்கிறதுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ். நீங்க ஒரு பிளாட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் யுவர் ஓன். ஓகே, நீங்க ஒரு ஃபிளாட் எடுத்தாலும் ஓன் தானேன்னு சொல்லலாம். பட் நான் ஃபிளாட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் நான் வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் பே பண்ணிட்டே இருப்பேன். அப்படின்னா நான் வந்து ஓவனா வீடு வாங்கிட்டேன், ஆனா மாசம் மாசம் வாடகை கட்டிட்டு இருக்கேன். ஓகே, இதை கஸ்டமர் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு, நிறைய கஸ்டமர்ஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டில ஒரு வீடு வாங்குறீங்கன்னா ஒரு 4 ரூபா per ஸ்கொயர் ஃபீட் இஸ் யுவர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். அப்படின்னா 6000 ரூபா மாசம் நீங்க லைஃப் லாங் வந்து கட்டணும். இப்போ ஸ்டார்டிங் 4 ரூபா. இன்னும் தண்ணி சம்மர் ஆச்சுன்னா தண்ணி அதிகமாக வாங்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் 6000 ரூபா 10,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வெறும் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக பே பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, விச் பிகம்ஸ் அ மேஜர் கமிட்மெண்ட் ஃபார் அ கஸ்டமர். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ஃப்ளாட்டை பூட்டி வச்சுட்டு போகிறீங்க, 2 மாதம் ஊரில் இல்லை வாடகைக்கு விட முடியல அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதம் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இது வந்து இட்ஸ் பிகமிங் எ ஹியூஜ் பர்டன் ஃபார் கஸ்டமர். ஸோ அதுக்கும் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அதில் யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அன்டிவைடட் ஷேர். அன்டிவைடட் ஷேர்னா என்ன? ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 100 வீடு கட்டுறாங்கன்னா அந்த 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 பேருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. ஓகே, விச் மீன்ஸ் ஐ எம் ஓனர். இந்த வடிவேலு ஜோக்கு மாதிரி, ஆனால் நான் ஓனர் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து நான் என் பேரில் வச்சிருந்தாலும் எனக்கு அது ஃபுல் ஓனர்ஷிப் கிடையாது. ரெண்டாவது, எனக்கு வேணுங்கிற மாதிரி நாளைக்கு ஒரு 40 வருஷம் கழிச்சு அந்த வீடை இடிச்சு நான் வேற மாதிரி கட்டணும் அப்படின்னா இப்போ கட்ட முடியாது. மீதி இருக்க 200 பேர் அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த இடத்துல கட்ட முடியும். இதையும் கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ரெண்டாவது. மூணாவது விஷயம்,
நான் வீடு வாங்குறது என்னோட அடுத்த சந்ததிக்கோ இல்லை என்னோட பசங்களுக்கோ பொண்ணுக்கோ நான் கொடுக்கறதுக்கான ஒரு இதுக்காக வாங்குறது, கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்குற விஷயம். இதை நான் அடுத்தவங்களுக்கு கொடுத்தேன்னா, நான் இன்னைக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்கேன், ஆனால் நான் கிஃப்ட் பண்ணுறப்ப யூடிஎஸ்ன்னு போகிறப்ப வெறும் 200 ஸ்கொயர் ஃபீட் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். வேற பிளாட்டுன்னு வாங்கினீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா அப்படியே 1000 ஸ்கொயர் ஃபீட் இன்னொரு கொடுப்பீங்க. இது கஸ்டமர்ஸ் ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ தே ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் பிளாட்ஸ். ஆக்சுவலாக பிளாட்டோட டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து டிமாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஈவன் தோ இட் இஸ் ஈவன் கோயிங் ஃபர்தர் ஃப்ரம் சிட்டிலேருந்து வெளியில் போக ஆரம்பித்தாலும் அவங்க அஃபோர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் அதர் லொகேஷன்ஸ். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் பிளாட்ஸ். ஓகே, அண்ட் எஸ்பெஷலி தேர் லுக்கிங் அட் மோர் ஃப்ரம் அ கம்யூனிட்டி. அதாவது ஒரு பிளாட்டை டெவலப்மெண்ட்னு போகிறப்ப ஒரு சின்ன பிளாட்ஸ் இல்லாமல் ஒரு லார்ஜர் ஸ்பேஸ்ன்னு போகிறப்ப அவங்க அம்யூனிட்டிஸ் அதிகமாக கிடைக்குது, ரோட்ஸ் பெரிய ரோட்ஸ் கிடைக்குது. ஓகே, தே கெட் ஆல் ஃபெசிலிட்டிஸ் விச் இஸ் வித்தின் த சேம் ஏரியா. அப்படின்னு போகிறப்ப லார்ஜர் பிளாட்டர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் மூவிங். சார், நியர்பை ஸ்கூலிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது சார்? ராமச்சந்திராஸ் காலேஜ் இருக்குங்க. ஓகே, கிராஜுவேஷன் இல்லைங்களா? ஆமாங்க. நீங்கள் ஸ்கூல்ஸ் கேட்குறீங்க, ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குது? லாலாஜி இருக்கு, ஒமேகா இருக்கு, சென்ட் பிரான்சிஸ் இருக்கு, ஆர்ச்சர்ட் இருக்கு, ஆல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் லொகேட்டட் நியர் டு அஸ். நம்மளுடைய சைட்ல இருந்து ஹார்ட்லி 5 மினிட்ஸ் தான் எல்லா இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு. சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்கு. ஹார்ட்லி 12 ஆக்சுவலா மினி ஹப்னே சொல்லலாம். கொலப்பாக்கம் இஸ் மினி ஹப் ஃபார் த ஸ்கூலிங். யூ நோ வெரி வெல் கொலப்பாக்கம் how it connected. மணப்பாக்கம் லொகேஷன்ல இருந்து ஹார்ட்லி ஃப்ரம் எப்படி சொல்றதுன்னா சென்னை ட்ரேட் சென்டர்ல 5 மினிட்ஸ் யூ கேன் டிரைவ் டு கொலப்பாக்கம். ஸ்கூல் ஹப்னாலே கொலப்பாக்கம் மட்டும்தான். நேம் ஆஃப் த லிஸ்ட் சொன்ன மாதிரி திருப்பி நீங்க ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிறேன். லாலாஜி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு, இல்ல கொலப்பாக்கம் கோருக்கு முன்னாடி கொலப்பாக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் முகலிவாக்கத்தில் இருக்கு. இட்ஸ் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். சிங்கப்பூர்ல அவங்களோட ஸ்கூல்ஸ் இருக்கு, இங்கே இருக்கு. இட்ஸ் நாட் லைக் a ஸ்மாலர் ஸ்கூல்ஸ். எல்லாமே மினிமம் ஆஃப் 7 acres to 8 acres. இந்த சரௌண்டிங் உள்ள எல்லா இடத்துக்குமே கொலப்பாக்கம் தான் ஹப். 8 மேஜர் ஸ்கூல்ஸ் இருக்கு பக்கத்துல. புரியல சார். லாஸ்ட் மந்த் we have closed at 300 crores. So which is one of the highest in terms of marketing பார்த்தீங்கன்னு சொன்னா. March has been very good for us. Entire financial year. So last year we have clocked so close to around 2000 crores. This is for 24-25. 24-25. Previous year was 1500. IPO வரதா பேர் கேள்விப்பட்டது. What is the status? We are moving towards that. Okay, so it's a process. So it will take some time, but we are towards the process actually. How much could you reach? We are looking at 28. 28. சார், சென்னைக்கு மிக அருகில் சொல்லி நிறைய ஏரியாவில் லேண்டு போகிறாங்க. சரிங்க. ஆனால் மழை நாளில் அந்த தண்ணி வந்து நம்ம சார், இப்போ பிளாட்டர் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு கேட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மாதிரி கிடையாது. ஓகே, ரெண்டு விஷயம். ஒன்று, நாங்கள் பிளாட் போடுறப்ப எங்களோட ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ரோட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிளாட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எலிவேட் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம், ரோட்டில் தண்ணி நிற்காது. ப்ளஸ் நம்ம முக்கால்வாசி போடுற எல்லா இடத்துலையுமே we ensure that we make all drains and other things. Okay, we connected towards the public system. கவர்மெண்ட் நம்பி தான் நாங்களும் வந்து பிளாட் டெவலப்மெண்ட் பண்றோம். ஸோ பப்ளிக் டெவலப்மெண்ட் நாங்கள் பண்றப்ப எல்லா இதுவுமே வந்து எங்களோட பிளாட்டுக்குள்ள தண்ணி நிற்காது. ஸோ இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த என்டையர் சொசைட்டி தான். ஸோ வாட் வி என்ஷூர் இஸ் there is no water stagnation inside the society. கேரளா எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? We are looking at placing it. So once we get confirmations, again we'll call the press and then we'll release it once we are moving towards other locations. You also arrange finance for this project? Yes, sir. We do. We have tie-up with all the banks. So we do APF with all the banks and almost all public banks எல்லாமே இருக்கு, private banks இருக்கு. இது போக NBFCஸும் we have tie-up with. ஸோ கஸ்டமருக்கு என்னென்ன கன்வீனியன்ட் இருக்கோ அவங்களோட பேசிக் அவங்களோட கிரெடிபிலிட்டியை பொறுத்த ஏற்ற மாதிரி we can arrange for bank loans. சார், இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த இடம் பள்ளமாக இருந்தாலும் உங்கள் இடத்த ஹைட்டாக கட்டிட்டீங்கன்னு சொல்ல வரீங்க? அப்படின்னு கிடையாது சார். நாங்கள் வந்து கவர்மெண்டோட, அதாவது நான் வந்து வி ஹேவ் டு அலைன். ஏன்னா நான் வந்து ஒரு சூவேஜ் கொடுக்குறப்ப நான் மேலே எலிவேட் பண்ணி நான் சூவேஜ் கொடுக்கவும் முடியாது. ஸோ ஐ ஹேவ் டு கோ வித் வாட் இஸ் த லொகேஷனோட
எப்படி நான் வந்து அலைன் பண்ணணுமோ அதுதான் பண்ண முடியும். நாங்கள் என்ஷூர் பண்ணுறது we given like very clear even place for the entire development. அதுக்கு மேலே வெளியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட தான் நாங்கள் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் வந்து ரோடு அதிக லெவல்ல ஹைட் ஏத்துனாங்கன்னா நம்ம கிரவுண்ட் லெவல் வந்து சார் இன்னைக்கு இருக்க நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸிஸ்டிங் ரோடு எந்த ரோடுமே வந்து எலிவேட் ரொம்ப பண்ண முடியாது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி. அந்த ரோடை பில் பண்ணிட்டு திருப்பி அதே லெவலில் தான் போடணுங்கிறதா இஸ் அ கண்டிஷன். ஸோ இது ஏன்னா முதல்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் கோர்ட்டு எல்லாருமே சேர்ந்து இப்போ ஆர்டர் போட்டுட்டு எக்ஸிஸ்டிங் ரோடோட நீங்கள் வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போக முடியாது, மில் பண்ணி அதே லெவலில் தான் போட முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சில இடத்துல இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் ஸ்டெப். ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் வில் அஃபெக்ட். ஏன்னா இப்போ கொடுக்குற எல்லா பர்மிஷனுமே பேஸ்ட் ஆன் தட் தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஸோ அவங்க என்ன லெவல் கொடுக்குறாங்க அந்த லெவலில் தான் நாங்களும் வந்து ரோட்ஸ் போட முடியும். எல்லாத்துக்குமே தே ஹேவ் அண்ட் மெஷர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெரிஃபைங் வாட் வி ஆர் டூயிங். What is the revenue you are going to get from this Aranya, so this business? Sir, we are looking at almost around 600 crores from this. From this Aranya. Aranya. What is the next coming this financial year target? We are looking at crossing 5,000 crores now for 25-26. 2,000 to 5,000. Yes. No, we are currently at 2,500 crores in the Vasan. 24-25 we have crossed 2,500. That's what I checked. You said 2,000. 2,500. 1,500 was last year. 2,500 is this year. Next year we are looking at 5,000, doubling of the numbers. How do you develop in what? So we are expanded into multiple locations now. நாங்கள் முதல்ல என்னன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சியில் மட்டும்தான் இருந்தோம். நீங்கள் முதல்ல அந்த completed projects பார்த்துருந்தீங்கன்னா now we have moved into மதுரை, திருநெல்வேலி, okay, பொள்ளாச்சி, then Hyderabad, then Mysore. So we are in an expansion mode. So we'll be going into multiple other locations also. சார் இந்த ஹாட் சம்மரில் இன்னும் கொஞ்ச நாள் வாட்டர் ஸ்கேர்சிட்டி வர மாதிரி இருக்கு, அதுக்கு நான் சொல்யூஷன்ஸ் இங்கே எப்படி? Sir, we are looking at the rain harvesting major. Okay, so எல்லா பிளாட்ஸ்லையுமே வந்து நம்ம ரெயின் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நேச்சருங்கிறது வந்து நம்மளோட கையில் கிடையாது. பட் நம்ம என்ன எங்களோட இடத்துல என்ன பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான நேச்சரோட அடாப்ட் பண்ணி தான் நாங்களும் போகிறோம். We are not into high rise buildings. ஸோ ஃபஸ்ட்டு அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு அடாப்டேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஸ்டேயிங் இன் த பிளேஸ். ரிக்குவயர்மெண்ட் அந்த லொக்கேஷனுக்குங்கிற ரிக்குவயர்மெண்ட்டு அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஹை ரைஸ் பில்டிங் போகிறப்போ ஒரே இடத்துல 1000 வீடு வரும். நாங்கள் இங்கே பண்ணுறது ப்ளாட்டை டெவலப் பண்ணுறதுனால அந்த ப்ளாட் எவ்வளோ ஏரியா ஸ்ப்ரெட் ஆகுதோ அவ்வளோ ஏரியாவுக்கு இருக்கும். ரெண்டாவது விஷயம், ரெயின் ஹார்வெஸ்ட் இஸ் வெரி வெரி ப்ரிடாமினன்ட் அண்ட் கவர்மெண்ட்டும் அதுக்கு தான் புஷ் பண்ணுறாங்க. ஒரு இண்டிவிஜுவல் வீடு ரெயின் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்களும் வந்து வி ஹவ் டன் லாட் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்ஸ் அது எல்லாமே பண்ணி ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பீன் அடாப்டட் அக்ராஸ். அண்ட் நாங்கள் போகிறது மோஸ்ட் ஆஃப் ப்ளாட்டட் டெவலப்மெண்ட் அப்படின்னு போகிறப்போ எல்லா லொக்கேஷனுமே வெல்ஸ் இருக்கும். ஸோ அதோட ரீஜெனரேஷன் ஆஃப் வாட்டர்ஸ் எவ்ரி திங் இஸ் பீன் டேக்கன் கேர். ஸோ ப்ரிடாமினென்ட்லி